கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் பார்க்க போகிற வசனம்னா மார்க்கு 11:24 ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒரு காரியத்தை விசுவாசத்தோடு நம்ம கேட்குறோமா, இல்லை எப்படி கேட்குறோம், நம்ம ஏதோ இந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு அவிசுவாசமாக இருக்கிறோமா, விசுவாசத்தோடு கேட்டோன்னா அந்த காரியம் கண்டிப்பாக உண்டாகும் அப்படின்னு கடவுள் சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஜெபம் வந்து எவ்வளோ கேட்டுக்கொள்கிறோ, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கேட்கீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு பெற்றுக்கொள்வோம், அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த காரியம் கண்டிப்பாக நடக்குமா, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அந்த காரியம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னிங்கள். நம்ம மன்னிக்கணுங்க. நம்ம யார் மேலேயாவது ஒரு குறை இருக்குது, மனஸ்தாபம் இருக்குது அப்படின்னா அவர்களை மன்னிக்கணும். அவர் ஜெபம் பண்ணும்போது மன்னிக்காமல் ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க மேலே விரோதமோ துரோகமோ நினச்சோம்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. யார் மேலே குறை இருந்தாலும் அந்த குறையை மறந்து நம்ம மன்னிக்கணுமா. அதான் அந்த வசனம் நமக்கு சொல்லுது. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். நீங்கள் அந்த குறையை மன்னிக்கலை அப்படின்னா அவரும் உங்கள் குறையை மன்னிக்க மாட்டார். அதான் அந்த வசனங்கள் நம்மளுக்கு உணர்த்து. நம்ம மன்னிக்கிறோமா, நம்ம மன்னிக்கிற குணம் நம்மள்கிட்ட இருக்குதா, இல்லை நம்மளுக்குள்ள பகை விரோதம் துரோகம் இந்த மாதிரி குணங்கள் நம்மள்கிட்ட இருக்குதா, அந்த மாதிரி குணங்கள் நம்மகிட்ட இருந்தால் நம்மளுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் அவர்கிட்ட கேட்கப்படாது. அவர் நம்மளுக்கு மன்னிக்கிற மாதிரி நம்ம யார் மேலேயாவது குறை இருக்குது, யார் மேலேயாவது கோபம் மனஸ்தாபம் துரோகம் விரோதம் பகை இருக்குன்னா அதை மன்னிக்கணும். அதுதான் அந்த வசனங்கள் நம்மளுக்கு உணர்த்துது. அப்படி மன்னித்தோன்னா நம்ம விசுவாசத்தோடு ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம கேட்குறோம் அப்படின்னா அந்த காரியங்கள் நம்மளுக்கு நிறைவேறும்.